கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜீசஸ் லவ்ஸ் மீ ஃபேமிலி தேவனை துதிக்கும் நன்றி பலி நாள் 2 இந்த வீடியோக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வரவேற்கிறேன். ஜீசஸ் லவ்ஸ் மீ ஃபேமிலி சேனலுக்குள்ளாக நாள் 1 வீடியோவில் நிறைய பேர் ரொம்ப உற்சாகமாக இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்க. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக நிறைய லைக் போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். வியூவர்ஸ் எல்லாத்துக்காகவுமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உணரும் பொழுது, நினைக்கும் பொழுது நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கர்த்தரை துதிக்கின்ற இந்த துதி பலிகள், அதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்துக்காக, நன்மைக்காக, பலத்துக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த வீடியோவில் வேதத்தில் இயேசு கிறிஸ்து அவரை துதிக்கும் பொழுது அந்த துதித்த நபருக்கு ஆண்டவர் செய்த நன்மையும், அடுத்ததான் எனக்கு செய்த நன்மையை ஷேர் பண்ண போகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நான் கேட்குறது என்னென்னா, கமெண்டில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செஞ்ச நன்மையை கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். சரிங்களா? உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச நன்மை இயேசுகிட்ட ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அதை பார்த்து நாங்களும் சந்தோஷப்படுவோம், நாங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்னு பார்க்குற எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் நான் தனியாக இருக்கும் பொழுது ஒரு பாம்பு வந்துருச்சு. அப்போ நான் இந்த மாதிரி பைபிள் எடுத்து என் நெஞ்சோட வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு பயம். ஆனாலும் அந்த காம்பவுண்டுக்குள்ளே யாருமே இல்லை. ஆனாலும் என் தேவன் அந்த நேரத்தில் என்னுடைய கணவரை கொண்டு வந்தார். இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரையும் கொண்டு வந்து அந்த பாம்பை அடிக்க உதவி செஞ்சார். ஹல்லேலூயா. அப்படியே கூட தான் பார்த்தீங்கன்னா வேதத்தில் தாவீதுங்கிறவர் இயேசுவை துதிச்சு கொண்டே இருந்தார். தாவீதை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மையும் என்ன செய்யுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி செலுத்தி ஜெபிப்போமா? ஏசு உங்களுக்கு செஞ்ச நன்மை நினைச்சு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. எனக்கு செஞ்ச அற்புதத்தை ஷேர் பண்ணினேன். தாவீதுக்கு செஞ்ச அற்புதத்தை சொல்லியிருக்கேன் தகப்பனே. இவங்களுக்கும் இது மாதிரி பல நன்மைகள் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதை நினைச்சு இந்த 2வது நாள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி. அந்த ஆபத்துல நீங்க மட்டும் எங்களுக்கு உதவி செய்யாம இருந்திருந்தா ஆண்டவரே, நாங்க தவிச்சு போயிருப்போமே. ஏசப்பா, எங்களை தவிக்க விடாம ஆண்டவரே எங்களை காப்பாற்றின ஆண்டவரே, அற்புதம் செய்த உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இந்த வீடியோவோடு கூட இணைந்து, ஆமா இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சிருக்காரு, எனக்கு அந்த நேரத்தில் உதவி செஞ்சாரு, அவர் மட்டும் உதவி செய்யலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்லி இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இன்னும் துதிபலிகள் இவர்களுக்குள் அதிகமாகட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும்பா. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். நன்றிகளை துதிபலிகள் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதா.